ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னா போஸ்னியா நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் போஸ்னியா நாட்டோட ஃப்ளாக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூவாக இருக்குது, நடுவில் ஸ்டார்ஸஸ், அப்புறம் நடுவில் ஒரு எல்லோ வருது. இதான் போஸ்னியா நாட்டோட ஃப்ளாக். போஸ்னியா நாடு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்குது. போஸ்னியாவுக்கு நீங்கள் விசா வந்து டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி போகலாம். நீங்கள் போஸ்னியா டூரிஸ்ட் விசா வந்து நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ், ஜாலி ஹாலிடேஸில் கூட அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஷெங்கன் விசாஸில் கூட நீங்கள் போஸ்னியா டூரிஸ்ட்டில் போகலாம். போஸ்னியா நாட்டோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரோஷியா, செர்பியா, கீழே வந்து ஒரு கண்ட்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து போஸ்னியா நாட்டோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. போஸ்னியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா சராஜோவோ. இதான் வந்து போஸ்னியாவோட கேபிட்டல் சிட்டி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா போஸ்னியா போகலாம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா. போஸ்னியா நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு, ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா 52 ரூபா 40 பைசா நம்ம ஊர் காசுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க்கு, 20, 50, அப்புறம் 100, 200, ஈவன் 1000 வரைக்கும் கூட இருக்குது அவைலபிளாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 500 மார்க். இது வந்து கரன்சியில் ஒரு நோட்ஸ் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கறது அப்படியே இந்த யூஎஸ் இது மாதிரி போட்டிருக்கோம். யூஎஸில் அந்த கழுகு இது மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இது 500 மார்க். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கரன்சிஸ்லாம் பார்க்கறதுக்கு. இது வந்து 1000 மார்க். இங்கே பாருங்கள் சார், இது வந்து 10 மார்க்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 10 செகண்ட் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு கரன்சி ஒரு இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கரன்சிஸ்லாம். எல்லாத்தையும் இதுமாதிரி பானை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது வந்து 100 மார்க்கு. பாருங்கள், 100 இலாஜாதா அப்படின்னு போட்டிருக்காங்க. இலாஜாதா டினார்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு இதில் போடுறாங்க. சாரி 1000 இதில் தான் போட்டிருக்காங்க. போஸ்னியாவோட கேபிட்டலில் இருக்க சராஜோவோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்து போஸ்னியாவில் இருக்க பிக்கெஸ்ட் ஏர்போர்ட். இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆஃப் போஸ்னியாவில் இருக்க சராஜோவில் இருக்க ஏர்போர்ட் தான் இது. சராஜோவோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ரஷ்யா, ஈவன் யூரோப்பு, எல்லா நாட்டோட ஃப்ளைட்டும் இங்கே வருது. இதுவும் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ஏர்போர்ட்லாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த ஏர்போர்ட் பார்க்கறதுக்கு. எப்படின்னு நம்ம சென்னை ஏர்போர்ட் அதோட சூப்பராக இருக்கும். சிங்கப்பூர் ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. அது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இந்த ஏர்போர்ட்லாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட்ஸ், எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி லுஃப்தான்ஸா ஃப்ளைட் இதெல்லாம் கூட வரோம் நிறைய. எல்லா நாட்டிலேருந்து இங்கே ஃப்ளைட் வரதுனால இங்கே ஃப்ளைட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த நாடு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. போஸ்னியா நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டிரான்ஸ்போர்ட்ஸு. அதில் கூட இது வந்து உள்ளே இருக்க பஸ். இது ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். போஸ்னியா நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டிரான்ஸ்போர்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பஸ்ஸஸ் வந்து எல்லா பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது. எல்லாம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். அப்புறம் டபுள் டேக்கர் பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது. ஏகப்பட்ட பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பக்கத்து நாடான செர்பியா, குரோஷியா, அப்புறம் 3 கண்ட்ரிஸ் போகிறது கூட பஸ் அவைலபிள் இருக்குது. இது மாதிரி கேபிள் பஸ்ஸஸ் கூட அவைலபிள் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸஸ்லாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ்ஸஸ் வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் கூட போகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நாடான குரோஷியா, செர்பியா, அந்த நாட்டுக்கெலாம் கூட பஸ் அவைலபிள் இருக்குது. இங்கேருந்து போயிட்டுருக்கு. போஸ்னியாவிலேருந்து பஸ் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் பஸ்ஸில் வந்து இங்கே நாட்டிலேருந்து இங்கே போகலாம். ஷெங்கன் விசா எடுத்தவங்க வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனோன்னா நீங்கள் வந்து இதுமாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள் செகண்ட் இது பஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி டபுள் பஸ்ஸஸ் எல்லாம் கூட அவைலபிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய கோயம்பேடு அப்புறம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது உள்ளூர் அதான் போஸ்னியாக்குள்ளே போகிற பஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் பஸ்ஸஸ் கூட அவைலபிள் இருக்குது. பக்கத்தில் குரோஷியா, செர்பியாவுக்கு போகிறதுக்கு கூட பஸ்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாட்டில் வந்து ட்ராம் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து பழங்காலத்து ட்ராம்லேருந்து இப்போதைக்கு ட்ராம் வரைக்கும் கூட இங்கே அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ட்ராம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ராம்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் கூட ட்ராம்லாம் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. 1980s அப்புறம் அது எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் ட்ராம் அவைலபிள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொச்சின் ட்ராம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் ட்ராம் விட போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் சென்னைக்கும் ட்ராம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ராம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ராம்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு ட்ராம்லேயும் ஒரு கலரு எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு சூப்பராக எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பிங்க் கலர் ட்ராம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது பழங்காலத்து ட்ராம் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் ட்ரெயின்ஸும் அவைலபிள் இருக்குது. ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்னியாவிலேருந்து பக்கத்து நாடான செர்பியாவுக்கு போகலாம், அதுக்கப்புறம் வந்து குரோஷியாவுக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம். ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ட்ரெயினுங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. போஸ்னியாக்குள்ளே போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்குது, இன்டர்நேஷ்னல்லையும் போகிறதுக்கு ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக புல்லட் இது நம்ம ஊர் வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் மாடலிங்லாம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெயின்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ட்ரெயின்லாம் பார்க்கறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயினில் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வச்சுருக்காங்க இந்த ட்ரெயின்லாம். சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெயின்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ட்ரெயின்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபெரி சர்வீஸ் கூட இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. ஃபெரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்னியாக்குள்ளே போகிறதுக்கு ஃபெரி இருக்குது. அப்புறம் பக்கத்தில் நடந்த குரோஷியா, செர்பியா கூட இன்டர்நேஷ்னல் ஃபெரிஸ் கூட அவைலபிள் இருக்குது. அதில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்க. பாருங்கள் ஃபெரிஸ்க்கு உள்ளேருந்து கார்லாம் இறங்கிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஃபெரிலாம் வச்சுருக்காங்கன்ட்டு. ஃபெரி என்ன ஒரு டைமுக்கு 1000 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இந்த நாட்டோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து போஸ்னியன் காஃபி. இங்கே பாருங்கள் போஸ்னியன் காஃபி எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்ட்டு. உள்ளே அந்த சுகர் க்யூப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த காஃபி அந்த டிகாஷனில் வடிகட்டி அது உள்ளே அந்த சுகர் க்யூப்ஸ்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இந்த காஃபிஸ்லாம் குடிக்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் கூட இந்த போஸ்னியன் காஃபி வரப்போது தான், அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா இருக்குது காஃபிஸ்லாம் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்கோவா கோர்பா. பெல்கோவா கோர்பா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப். கோர்பா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப் டிஷ் பாருங்கள். கூட வந்து சப்பாத்தி மாதிரி வச்சுருக்காங்க, நான் மாதிரி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்டூரி ஃபிஷ் இருக்குது. தண்டூரி ஃபிஷ் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணி தண்டூரி மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் கூட பார்க்குது. இது ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸ் அங்கே. நெக்ஸ்ட் இங்கே பப்ரிக்கா. பப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கோஸ்ட்டில் வந்து உள்ள அரிசி இந்த இதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது கோஸ் உள்ள அரிசி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த இது மாதிரி இருக்கும், அது எப்படின்னா வந்து இந்த கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பப்ரிக்கானா, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது செவப்பி. செவப்பி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மட்டன் லேம்ப் மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் செவப்பி தொட்டுக்கு வந்து மைனஸ், அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் பிட்டா சிப்ஸ். பிட்டா சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊர் பிங்கோ மாதிரி இருக்கும், ஆனால் இது பொட்டேட்டோ இல்லை, இது வந்து ஒரு இதில் செய்கிற சிப்ஸ். இது ஒரு கிழங்கு வகையில் செய்கிற சிப்ஸ். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பிட்டா சிப்ஸில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஒரு அப்பளம் மாதிரியே இருக்கும் பார்க்குறது, ஆனால் இது ஒரு வேறு கிழங்குல செய்கிற சிப்பு இது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே சர்மா. சர்மா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த டிஷ், இது ஒரு ஸ்வீட் டிஷ். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி இது கூட பண்ணி சாப்பிடுவாங்க, மேலே இந்த மைனஸ் மாதிரி கூட வச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்மாலாம், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக மைனஸ் இதெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக செய்து சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பக்லாவா. பக்லாவா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டர்க்கிலையும் ஃபேமஸ்ஸு, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபேமஸ்ஸு, ஈவன் அரேபு இந்த ஈரான் ஈராக்கில் கூட இது ஃபேமஸான டிஷ். இப்போ சென்னையில் கூட இப்போ நிறைய பக்லாவா வந்துடுச்சு பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பக்லாவா, இதில் ஸ்வீட் பக்லாவா இது. இங்கே பாருங்கள் இது நல்ல ஜீராலாம் போட்டு வச்சுருக்காங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்லாவா வந்து இப்போ சென்னையிலையும் கிடைக்குது, அப்புறம் நிறைய ஊரில் இப்போ சேல் பண்ணுறாங்க இந்த பக்லாவா ஸ்வீட்டு. இந்தியாவிலே கூட அவ்வளோ டேஸ்ட் செம்மையாக இருக்கும், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியாங்க பக்லாவா, நல்ல ஜீரா ஊற வச்சுருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் பக்லாவா, இதில் பண்ணுற டர்க்கி இந்த மாதிரி ஊரில் பண்ணுறது. அங்கே போஸ்னியாவில் இது ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஹர்மாசிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பண்ணுற ஸ்வீட் டிஷ். இதுங்க பாருங்கள் பன்னில் இதுமாதிரி பண்ணுறாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு, சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டுஃபா ஹீஜா.
டுஃபாய்ஜா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வால்நட் ஆப்பிளில் பண்ணுறது. இங்கே பாருங்கள் மேலே க்ரீம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டுஃபாய்ஜா எவ்வளோ டேஸ்ட்டாக உள்ள ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட பிரசிடென்ட் செல்ஜோகோ அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த நாட்டில் மொத்தம் 3 பிரசிடென்ட். இவர் வந்து ஒரு பிரசிடென்ட்டு. செகண்ட் பிரசிடெண்ட்டான டென்னிஸ் பெரோவிஸு இவர் செகண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த நாட்டில் மொத்தம் 3 பிரசிடென்ட். இவர் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், அவர் செகண்ட் இவர், மொத்தம் 3 பேர் இந்த நாட்டை பிரசிடென்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து ஜெலிஜா ஸ்ரீலாவுக்கு 3வது பிரசிடென்ட் இவங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாட்டில் 3 பிரசிடென்ட் இருக்குது. இந்த நாட்டில் மட்டும்தான் போஸ்னியா ஹெர்செகோவினாலாம். இங்கே பாருங்கள் 3 பேர் இருக்க ஃபோட்டோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஜெல்ஜாவா ஏர்பேஸ். ஜெல்ஜாவா ஏர்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண அந்த ஏர்பேஸ் இது. ஹிட்லர் யூஸ் பண்ண ஏர்பேஸ் இது யூரோப்புக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்பேஸஸ் இருக்கும். அப்புறம் மிலிட்ரி பங்கர் இருக்கும். அதே மாதிரி மிலிட்ரி பேஸ் கூட இங்கே ஒன்று பாருங்கள். இதான் வந்து அந்த டைமில் வந்து இந்த ஜெட்ஸு, நிறைய ஏர்பேஸஸ், ஜெட்ஸு, அப்புறம் இந்த மிலிட்ரி பேஸஸ்லாம் இங்கே உள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அபேண்டன்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் அங்கே நிற்கிது. இதுதான் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இதை அபேண்டன் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவங்க யூஸ் பண்ண அந்த ஏர்பேஸ் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பொருட்கள் எதுவுமே இருக்காது, அவங்க இது பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் மேலே வந்து இந்த ஃப்ளைட்டு பாருங்கள். இது வந்து செகண்ட் வேர்ல்டு டைமில் இந்த ஜெர்மன் மிலிட்ரி அதை யூஸ் பண்ணாது. அதாவது வந்து ஹிட்லரோட மிலிட்ரி, நாசி ஜெர்மனி அவங்க யூஸ் பண்ண இந்த இது ஃப்ளைட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ளைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ளைட்ஸ்குள்ளவே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. நல்லா பெஞ்சு போட்டு அப்போல்லாம் ஃப்ளைட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஃப்ளைட்ஸோட அப்போ ஃப்ளைட்ஸும் நல்லா இருந்தது. ஏன்னா மிலிட்ரி ஃப்ளைட்ஸ் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பொருள் கீரெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இது ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க. நெக்ஸ்ட் பார்க்க வந்து ஃபோர்ட் பிரிட்ஜ். ஃபோர்ட் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பழங்காலத்தில் யூஸ் பண்ண இந்த கட்டப்பட ஃபோர்ட்டோட பிரிட்ஜ் இது. இங்கே பாருங்கள் கோட்டை இருக்குது, அது நடுவில் ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டு. இவங்க நீங்கள் போய் பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூ பார்க்கறதுக்கு. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் போஸ்னியா ஹெர்செகோவினா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலே அவங்க சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி ஊட்டி கொடைக்கானல் அதுக்கு மேலேயும் இருக்கும் சூப்பராக. நெக்ஸ்ட் ஒடப்பேட் கரவிக்கா வாட்டர் ஃபால்ஸ். ஒடப்பேட் கரவிக்கா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. இதுக்கு கூப்பிட்டு போவாங்க. எப்படி நம்ம குற்றாலம் அந்த மாதிரி உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம். இதை வந்து நீங்கள் இது பாத் கூட பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு இதுக்கு வரைக்கும் தான் நீங்கள் போகணும். இந்த மாதிரி நீங்கள் போக முடியாது. அவங்களும் இந்த வேலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ட்ரோன் வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக செம்மையாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த தண்ணி வந்து எங்கே தண்ணி அப்படியே அந்த ஊருக்குள்ளே போய் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த போஸ்னியாவிலேருந்து அப்படியே பக்கத்து நாடான செர்பியா, குரோஷியா எல்லா நாட்டுக்கும் இந்த தண்ணி போயிட்டுருக்கு. இந்த நாட்டில் வந்து இந்த தண்ணி வந்து நிறைய பேர் இது வந்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ குடி தண்ணியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ செம்மையாக இருக்கும் எல்லாம் பார்க்குறது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்ரட் மாஸ்க். மின்ரட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக வந்து ஒரு பழங்காலத்து இப்போ கட்டப்பட்ட மாஸ்க் தான் இது. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக கட்டிருக்காங்கன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் முஸ்லீம்ஸும் இங்கே இருக்காங்க. ஆனால் அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் இது. முஸ்லீம்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஈராக் வாரில் வந்தவங்க, அதுக்கப்புறம் ஒரு இந்த வாரில் வந்தவங்க, ஒரு வாரில் இந்த சிரியா வாரில் வந்து அவங்க வந்து குடியேறினாங்க. அதனால் இப்போ வந்து முஸ்லீம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி மாஸ்க்லாம். நெக்ஸ்ட் வந்து ஓல்ஸ்டன் பிரிட்ஜ், ட்ரினாட் ரிவர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பழங்காலத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜ் இது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜெலாம் பழங்காலத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 19th century கட்டப்பட்ட பிரிட்ஜ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸ் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன்ஸு, அப்புறம் இந்த ரோமன் எம்பையர் அந்த டைமில் கட்டப்பட்ட பிரிட்ஜுங்க இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டுமே பஞ்சா லுக்கா சர்ச். பஞ்சா லுக்கா சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃபேமஸ் சர்ச் இது. இங்கே பாருங்கள் மேலே ப்ளூ கலர், கீழே வந்து ரோஸ் கலரில் இருக்குது, மேலே வந்து இந்த சி ப்ளூவில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக அழகாக இருக்குது பாருங்கள். பஞ்சா லுக்கா சர்ச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்செலாம் அப்போயே கட்டப்பட்ட சர்ச் இதெல்லாம் எவ்வளோ அழகாக கட்டி இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் இருக்க சாந்தோம் சர்ச்சு, அதுக்கப்புறம் பெஸ்னரி சர்ச், அப்புறம் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கேட்டர்ட் கத்திரிகள். ஸ்கேட்டர்ட் கத்திரிகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் 18th century கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா
வார் சைல்ட்ஹுட் மியூசியம்மு. வார் சைல்ட்ஹுட் மியூசியம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைம் வந்து யூஸ் பண்ண அந்த மியூசியம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க தொட்டில், அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், டெடி பேர் பொம்மை கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கலாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு செம்ம அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெளியே இந்த மாதிரி உள்ளேயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஜூஸு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜாமு, பன், இதுன்னு அப்புறம் இந்த குழந்தைங்களோட அப்பாக்கஸ் கிட்டு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள் அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பியானோ, குழந்தைங்க வந்து பியானோ கிட்டார்லாம் கற்றுக்குறாங்கன்னா அது கிட்டார்லாம் கற்றுக்குறாங்கன்னா அது வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து அந்த வார் டைமில் ப்ராப்ளம் பண்ணதெல்லாம் வச்சுருக்காங்க. போஸ்னியா வந்து ஜெர்மனிக்கிட்ட வந்து இது பண்ணி இவங்க பண்ணதுக்கு அந்த அவரோட ஜென்ரலோட ஸ்டாச்சு அது இது வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆண்டனா மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ணது ஃப்ரிட்ஜு, டிவி, ஸ்டவ்வு இதெல்லாம் கூட டேபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் கிளாத்ஸு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க அந்த வார் டைம் இதானது. அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறது சூப்பராக இருக்குது. அப்புறம் இப்போ யூஸ் பண்ணது டிவி இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இது கூட வச்சுருக்காங்க பாருங்கள், கன்ஸு உள்ள எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம் யூஸ் பண்ணது பீரங்கிகள், டேங்குகள் இதெல்லாம் கூட நிற்கிது. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனி வந்து யூஸ் பண்ணது ஜீப்பு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண இந்த மிலிட்ரி ட்ரக் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பீரங்கி, டேங்குகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளிவா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதில் தான் இருக்குது. போஸ்னியாவிலேருந்து உள்ளே போனோம், அவங்க ஒரு கிராமம் மாதிரி இருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் நீங்கள் குளிக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் லெவல் வரைக்கும் தான் போகிறது, மேலே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இதெல்லாம் வேலிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், செம்மையாக இல்லை எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்ட்டு. இந்த தண்ணி வந்து எல்லாம் அந்த வாட்டர் ஃபால்ஸில் வர தண்ணி எல்லா இதுக்கும் போகும், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வாட்டர் ஃபால். நம்ம பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வீடு நடுவில் இந்த தண்ணிங்க போகிற மாதிரி வச்சுட்டாங்க. இது வந்து பழங்காலத்து இந்த விவசாயிகள் யூஸ் பண்ண அந்த வீடுகள். ஆனால் இந்த வீட்டில் இப்போ யாரும் இல்லை, இப்போது சும்மா அந்த ஹட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தண்ணிகள்லாம் போகிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தண்ணிலாம் போகிறீங்க சூப்பராக இருக்காங்க. வர தண்ணிங்க எப்படி போயிட்டுருக்குன்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்னியன் ஜூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் கேபிட்டல் சராஜுவாவில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் கலர் கொக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரடிகள், ப்ரௌன் கலர் கரடி, அதோடய வால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பலாப்பழம் சாப்பிட்ருக்கு இந்த கரடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வரி குதிரைகள், இங்கே பாருங்கள் வரி குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியோட, பெரிய வரி குதிரை குட்டியோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எப்படின்னா நம்ம வண்டூர் ஜூவோட இந்த ஜூ ரொம்ப பெருசான ஜூ தான், பெரிய ஜூ தான் இது. இந்த சஃபாரி இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஓரங்குட்டான் மங்கீஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாட்டுருக்காங்க பாருங்கள். ஓரங்குட்டான் மங்கீஸ்னால் வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக அதுங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து யானை, இது வந்து ஆஃப்ரிக்கன் யானை பாருங்கள், அவர் ஜாலியாக சாப்பிட்டுருக்காரு. ஏதோ எவ்வளோ அழகாக இருக்காங்க ஆஃப்ரிக்கன் யானை இது. அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கொஞ்சம் விளையாடிட்டுருக்காரு அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குலாம் பாருங்க. யானை கூட இப்போ மிங்கிலாக தான் இருக்குது இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த ஏஷியன் யானை அது கூட வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு கங்காரு மாதிரி ஒரு உயிர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், இதை பார்த்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சிங்கம் பாருங்கள்
ஆண் சிங்கம் எவ்வளோ அழகாக இங்கே பார்க்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குலாம் பாருங்க, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. சிங்கம் அழகாக நடந்து வருது. இங்கெல்லாம் பக்கத்துலேயே பார்க்கலாம். நம்ம வண்டலூர் ஜூ மாதிரி தூரமாக பக்கத்துலேயே பார்க்கலாம். அப்புறம் கரடி பாருங்கள், கரடி வந்து அவர் இதோட விளையாட்டுருக்காரு. அப்புறம் அதை கேட்டுருக்காரு. யாரோ பார்த்து தான் இவங்க பார்த்து தான் கொடுக்குறாங்க போல, இதெல்லாம் பார்த்து ஏதோ கேட்டுட்ருக்காரு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்கலாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் இருக்குது எல்லாம் பார்க்கறதுக்கு, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கரடிங்கெல்லாம் எவ்வளோ அழகாக மேலே ஏதோ போடுறாங்க போகுது, ஏதோ ஃபீட் பண்ணுறாங்க போல, ஏதோ மேலே பார்த்து ஆணும் வாங்கி தந்துருக்கிறது பாருங்கள். இது வந்து குட்டி இது கரண்டிகள் மாதிரி, இது இன்னும் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பாருங்கள். குட்டி கரண்டிகள் பாருங்கள், செம்மையாக எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பனிக்கரடி தனியான இடம், நல்லா கூலிங்காக இருக்குது. தண்ணி கூட வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏன்னா அந்த ஊர் கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால இது வந்து இங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா தண்ணி கூட வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பனிக்கரடிகள்லாம் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது மாதிரி கொசாரா நேஷ்னல் பார்க்கு. கொசாரா நேஷ்னல் பார்க் வந்து செகண்ட் வேர்ல்டு டைம் யூஸ் பண்ண அந்த மிலிட்ரி வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லருக்கும் அந்த ஜெர்மன் படைகளும் இவங்க படைகளுக்கும் சண்டை வந்த டைமில் ஹிட்லர் கைப்பற்றது முன்னாடி இவங்க வந்து மிலிட்ரி பேஸ் அமைச்சு அங்கேருந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணிக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலேருந்து பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக. பக்கத்தில் ஒரு சின்ன ஃபவுண்டன் கூட இருக்குது. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு டைமில் யூஸ் பண்ண அந்த பீரங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு பீரங்கி தான். இங்கே பாருங்கள், டயர் பஞ்சராகி ரொம்ப பழசாகிடுச்சு, அதான் ரொம்ப பழசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பீரங்கி கெனான்லேருந்து இது அடிக்கிறது, பாம்பு போடுற பீரங்கி இது. நெக்ஸ்ட் அது நியோம் பீச். நியோம் பீச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பீச், பக்கத்தில் இருக்கிறது நியோம் டவுன்னு ஒரு இடம். இங்கே பீச் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீச்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச் வந்து எவ்வளோ அழகுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக மாதிரி அழகாக இருக்கும் அந்த பீச்சு. அப்புறம் நம்ம மெரினா பீச் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பசினர் பீச் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பீச்லாம் பார்க்க, எவ்வளோ செம்மையாக இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி கேபிள் கார்ஸ்லாம் இருக்குது, கீழேருந்து மேலே போகிறது. இந்த சிராஜ்வோலேருந்து மேலே வந்து மவுண்டன்லாம் இருக்குது. மவுண்டன்லேயே ஒரு டவுன் இருக்குது, அங்கேயும் போகிறது. கீழேருந்து மேலே போய்ட்டு கேபிள் கார்லேருந்து நீங்கள் போயிட்டு கூட வரல, கீழேருந்து கூட மேலே போகலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் கேபிள் கார்லாம். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் தான், ரொம்ப ஹைலாம் கிடையாது. கீழேருந்து மேலே போய் மேலே டவுனை சுற்றி பார்த்து கீழே வரலாம். இப்போ கேபிள் கார்ஸ் வந்து அவ்வளோ இதாக இருப்பாங்க அந்த ஊரில். கேபிள் கார்ஸ் வந்து நிறைய இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முன்னாடிலேருந்து இங்கே கேபிள்ஸ் கார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மர் வந்து இந்த இடம் இப்படி இந்த மாதிரி ஆகிடும், ரொம்ப கூலிங் ஆகிடும், ஐஸ் ஆகிடும். அந்த மாதிரி இடம்லாம் போய் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் மட்டும் கூட வச்சுருக்காங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இதெல்லாம் நல்லா மலைங்க எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கும். அவ்வளோ செம்ம இடம் அதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி நேஷ்னல் பார்க். பிரிஞ்சி நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அழகான இடம். இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற இடம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பக்கத்தில் லேக் இருக்குது பாருங்கள், லேக் எவ்வளோ அழகாக இருக்குது மலைக்காலம். இது வந்து பார்த்திங்கன்னா குரேஷியா பார்டர்ஸ், அதாவது போஸ்னியா குரேஷியா பார்டர் பக்கத்தில் இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இயற்கை அழகாக அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கட்டி இந்த இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். லேக் இருக்குது. இது எப்படி நம்ம கொடைக்கானலில் பேரிச்சம் லேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னவனூர் லேக்கு அந்த மாதிரி இங்கேயும் இருக்கும் லேக்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆடுகள் ஃபார்ம் இருக்குது. அப்புறம் இந்த குதிரை ஃபார்மும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேபிட்ஸ்லாம் கூட வளர்க்குறாங்க, அந்த ஃபார்ம் கூட வச்சுருக்காங்க. அங்கே இருக்க மாதிரி இங்கேயும் ரேபிட்ஸ் எல்லாம் கூட ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிபின்சாரா கேவ். பிபின்சாரா கேவ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அழகான இடம் தான். இது வந்து பழங்காலத்தில் இருந்த அந்த குகைகள். இது வந்து அந்த டைமில் ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் இருந்துருந்தாங்க. எப்படி நம்ம குணா கேவ் மாதிரி இது பிபின்சாரா கேவு. இங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு டைம் சோல்ஜர்ஸ்லாம் இங்கே பதுங்கிருந்ததான் சொல்கிறாங்க. ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் பதுங்கி இங்கே அந்த அட்டாக் நிறைய நடந்ததுன்ட்டு கேம்பாக யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி வீடியோ பார்த்து நம்ம சேனல் சென்னை தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்